பேசும்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல ஜெபிங்க, என்னோடு பேசுங்க. இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். வார்த்தை ரொம்ப பலப்படுத்தும். ஆவியானவரே நீங்க பேசுங்க. வேதம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். மகளே, வறண்டு போய் வந்திருக்கிறாய். நீ கடந்த நாட்களில் கேட்ட செய்தியெல்லாம் உன் காதில் கெட்ட செய்தியா இருந்துச்சு. அது நடக்காதான், அது கஷ்டமா, அது இப்படியா, அது அப்படியா. ஆனால் ஆண்டவர் இந்த 3ஆம் நாள், இந்த ஜூலை மாதம் உன்னோடு பேசட்டும். காதை தெர. டாக்டர் இப்படி சொன்னார், ஆமீன். சத்துருக்கள் இப்படி சொன்னாங்க, ஆமீன். அரசாங்கம் இப்படி சொல்லுது, ஆமீன். என்னுடைய காரியம் இப்படியா இருக்கிறது. பிள்ளைகள் ஒன்றை சொல்லுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை மாற்ற போகிறது. என் கணவர் கடும் சொற்களை பேசுகிறார். என் பிள்ளைகள் புரியாமல் பேசுகிறார்கள். எனக்கு காரணம் இல்லாத சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். இல்லை, இந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தை உன்னை உருவாக்க போகிறது, உன்னை ஆசீர்வதிக்க போகிறது, உன்னை பலப்படுத்த போகிறது. ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே, என் வீட்டில் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று 100க்கு அதிபதி சொன்னது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உனக்கு அற்புதத்தை செய்யட்டும். வீட்டுக்குள் அற்புதத்தை செய்யட்டும், குடும்பத்துக்குள் அற்புதத்தை செய்யட்டும். இந்த ஜூலை மாதம் மெய்யாகவே சஞ்சலம் நீங்கி போகிற, தவிப்பு ஓடி போகிற மாதமாய் இருக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை, இப்பிரபஞ்சத்தில் உள்ள பொல்லாத லோகாதிபத்தியத்தின் ஆவியை, எசபேலின் ஆவியை, மந்திரத்தின் ஆவியை, கண்ணை கட்டி கணனித்திரையை கொடுத்து செவிக்குள் வார்த்தையை நுழைய விடாமல் சிந்தையை கெடுக்கிற பொல்லாத ஆவியை, வார்த்தையை திருடுகிற ஆவியை கடிந்து கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறேன். அப்பாலே ஓடி போ சாத்தானே என்று சொல்லி துரத்துகிறேன். வார்த்தை கிரியை செய்யட்டும், வசனம் பாயட்டு. ஜீவநதி, வற்றாத நதி, பரிசுத்த ஆவியின் நதி, கடகடவன மடமடவன, இதோ தாகத்தை தீர்க்கிற நதி. அப்பா, செவி பிறைக்குள்ள பாயட்டு, அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பலவான் கட்டப்படுவானாக, வேரோடு வெட்டப்படுவானாக, ஆண்டவரே துரத்தப்படுவானாக. உங்க இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிச்சயமாய் நாம் நன்றாக இருப்போம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. 6 மாதம் நடத்திட்டார், 7வது மாதம் கொண்டு வந்து விட்டார். அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. தாமதிக்கிறதே என்று சிலர் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. பயப்படாதீங்க. தாமதித்தாலும் காத்திருக்கிறத விட்டுறாதீங்க. இனி அது தாமதிக்காமல் உங்களை வந்து சேரும். ஹல்லேலூயா. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மீட்பேன், உன் குடும்பத்தை மீட்டு எடுப்பேன். எந்த காரியத்தில் நீங்க அகப்பட்டதுனால, சிக்குண்டதுனால, சிறைப்பட்டதுனால, மந்திரமா இருக்கலாம், சத்துருவினுடைய சூழ்ச்சமங்களா இருக்கலாம், தடையா இருக்கலாம், பொல்லாதவர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் என் கணவர் மாட்டிக்கிட்டார், நான் மாட்டிக்கிட்டேன், என் குடும்பம் மாட்டிக்கிடுச்சு, அதனால நான் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கேன், என் தலை மேல வெள்ளமே ஓடுறது போல இருக்கு என்று கலங்குகிற உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்.
ஓடி போகும். எது உன்னை துக்கப்படுத்துகிறதோ அந்த வியாதி, அந்த மரண கட்டு, அந்த மரண போராட்டம், அந்த வெறுமை, அந்த தனிமை, அந்த நம்பிக்கை துரோகம், கசப்பு கலந்த உன் வாழ்வு மதுரமாகும்படி எல்லா தீங்கும் இன்றைக்கு விலகி ஓட போகிறது. உங்க மகனை ஆட்டி படைக்கிற காரியம், மகளை ஆட்டி படைக்கிற காரியம், உங்க சரீரத்தை பாடுபடுத்துகிற சில வியாகுலத்தை நீங்கள் தேடியும் காணாமல் இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, நீ என்னால மீட்கப்பட்ட புள்ள, ஆமென். பரலோகத்துக்கு வரும்போது எப்படி போவோமா தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற இந்த துக்கத்தோட போக மாட்டோங்க. இன்னைக்கு என்னதான் பாடினாலும் உங்க முகத்துல துக்கம் இருக்கு. அகத்தின் அழகு முகத்துல நல்லாவே தெரிது பாருங்க. ஆமேன் சொல்லுங்களேன். சில பேர் கண்ணு அழுது அழுது வீங்கி போயிருக்கு. சிலருடைய முகம் வீங்கி போயிருக்கு. சிலருடைய முகம் துக்கத்தோட வாடலா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அப்படின்னா பரலோகத்துக்கு போறோம், சீக்கிரமா இயேசு வரப்போறாரு. ஆனா எப்படி போவோம் தெரியுமா? ஆனந்த களிப்புடன் பாடல் பாடி நகைக்கும்படி தான் போகிறோம். அப்படின்னா இப்ப இருக்கிற துக்கம், பாடு, வேதனை, சஞ்சலம் எல்லாம் உங்களை விட்டு விலகியே போகும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சந்தோஷமான காரியம் இந்த மாதம் உங்க எல்லைக்குள்ள வரும். தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற காரியம் மாறும். ஆமென். 6 மாதங்களும் வாய்க்காத காரியம், 6 மாதங்களும் கை கூடாத காரியம், 6 மாதங்களும் பிரசவ வேதனைப்பட்ட காரியம், துக்கப்பட்ட காரியம், துயரப்பட்ட காரியம் இந்த 7வது மாதம் ஆச்சரியத்தில் முடிய போகிறது, அற்புதத்தில் முடிய போகிறது. ஆமென். நீங்கள் பயப்படுகிற படி அல்ல, இன்னைக்கு வந்து நீங்க வேண்டிக் கொண்ட படியும், அருள்நாதர் இயேசு ஆவியானவர் மூலம் சத்தியத்தை கொடுக்கிற படியும் உங்கள் தலைமையில் மகிழ்ச்சி இறங்க போகிறது, சந்தோஷம் இறங்க போகிறது. ஹல்லேலூயா. இனி தலைவிதின்னு சொல்லி எதையும் கடக்க மாட்டீங்க. நான் சந்தோஷத்தோட இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். வேதத்தின்படி யாரெல்லாம் சஞ்சலப்பட்டாங்க, தவிப்படைஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படி சந்தோஷத்தை ஏசப்பா கொண்டு வந்தாங்க, அவங்க எப்படி ஆனந்த களிப்புடன் பாடினாங்க, அதுக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மனுஷன் ரொம்ப சஞ்சலப்பட்டான், தவிப்படைஞ்சான், ஆமேன், மகிழ்ச்சியெல்லாம் இழந்தான். அது யாருன்னா 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொஞ்சம் எல்லாரும் பைபிள் எடுப்பீங்களா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. யாபேஸை ஆண்டவர் உங்க முன்னாடி நிறுத்துறார். அவர் எப்படி அவளை தாய் பெற்றெடுத்தாலும் துக்கத்தோடு. ஆமென். அப்ப அந்த அளவுக்கு அவன் பிறப்புல கஷ்டம் இருந்திருக்கு. பிறப்புல கஷ்டம்னா பேறுகால கஷ்டம் இல்லை, பிறந்த வீட்டுக்குள்ள இருந்தே கஷ்டம் இருந்திருக்கு. யாபேஸ் துக்கப்பட்டான். யாபேஸை தாய் பெற்றெடுத்ததற்கு துக்கப்பட்டாள், துயரப்பட்டாள். ஆமேன். அவன் பாருங்க, இப்போ வசனம் சொல்லுது கனம் பெற்றவனா இருந்தான் என்று. அதற்கு பிந்தின வசனத்துல ஏன் கனம் பெற்றான் என்றால் ஜெபித்திருப்பான். சில பேருடைய வாழ்க்கையில துக்கம். நான் பிறந்ததிலிருந்தே பாடு அனுபவிக்கிறேன் பிரதர். நான் திருமணம் கட்டி வந்த வீட்டுக்குள்ள நான் அனுபவிக்கப்பட்ட பாடு இன்னைக்கு வரை என் பாடு மாறல. என் பிறந்த வீட்டில் சந்தோஷமா இருந்தேன், எங்க அப்பா அம்மாட்ட செல்ல பிள்ளையா இருந்தேன். ஆனா என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சோ, என்னைக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்தனோ, கொஞ்ச நாள் நாங்கள் நல்லா இருந்தோம், என்னைக்கு என் மகன் பிறந்தானோ, மகா பிறந்தாலோ, அன்னையிலிருந்து எனக்கு பாடு அப்படின்னு பாட பற்றி சிலர் சொல்லலாம். இது கொஞ்சம் பேருக்கு இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க, நான் பிறந்ததிலிருந்தே பிறந்த வீட்டுக்குள்ள இருந்து கஷ்டம் பிரதர், அவ்வளவு கஷ்டம், எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, அப்பா கஷ்டப்பட்டாங்க, துக்கத்தோட வாழ்ந்தோம், துயரத்தோட வாழ்ந்தோம், அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை, தரித்திரம் என்று பல விதத்திலும் துக்கம், துயரம். இன்றைக்கு அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சஞ்சலம் மாறப்போகுது, இந்த தவிப்பு மாறப்போகுது. சில பேர் நினைக்கிறீங்க, இது என் குடும்ப விதி, இது எங்க சாபம், இது எங்க தலைமையில விழுந்த விதி அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இல்ல, கர்த்தர் மாற்ற போகிறார்.
ஹல்லேலூயா. மாற்ற போகிறார். உன் கஷ்டத்தை மாற்ற போகிறார், நஷ்டத்தை மாற்ற போகிறார். எனக்கு எதை எடுத்தாலும் ஒருத்தர் இப்படி சொல்றீங்க, நான் எதை அடையணும்னாலும் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உலகத்தான் அதை எளிதாய் அடைந்து விடுகிறான், எளிதாய் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனா நான் பாருங்க, ஜெபம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்கி, விசுவாசிச்சாலும் நடக்க மாட்டேங்கி, கூட்டத்துக்கு போனாலும் நடக்க மாட்டேங்கி. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில தருத்துறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இனிமேல் அப்படி அல்ல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த யாபேஸ் என்ன செய்தாராம் தெரியுமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். நல்ல கவனிக்கணும். யாபேஸ் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தெரியுமா? இதுல இருக்கு, தேவரீர் என்ன ஆசீர்வதித்து. அப்படின்னா யாபேஸ் வாழ்க்கையில் என்ன இல்லாம இருந்திருக்கு? ஆசீர்வாதமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. சிலர் சொல்லுவீங்க 2026 எனக்கு ஆசீர்வாதமாவே இல்லை, போன மாசம் எனக்கு ஆசீர்வாதமாகவே இல்லை, என் பையன் ஆசீர்வாதமா இல்லை. நீங்க சொல்லலாம். அதே போல எல்லையை பெரிதாக்கி, அப்படின்னா அவர் சுருங்கின எல்லைக்குள்ளதான் இருந்திருக்காரு. குறுகின எல்லை, வருமானத்தில் ஒரு சுருக்கம், படிப்பு, பிள்ளைங்களுடைய படிப்பு அப்படி விசேஷமா இல்லை, சுருங்கி போன எல்லை. இப்போ எல்லையை விரிவாக்கி அடுத்தது சொல்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அப்படின்னா யாபேச ஒவ்வொரு நாளும் தீங்கு துக்கப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் அவன் பிறந்த நாள்ல இருந்து அவன் வாழ்க்கையில துக்கப்படுத்தி கொண்டே இருந்திருக்கு. அவன் வாழ்க்கையில மட்டும் இல்ல, அவன் படுற பாடும், அவனால வர்ற பாடையும் தாய் கண்டு சொல்லுகிறாள், யாபேசை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன். அல்லேலூயா. 2 காரியங்க. ஒன்னு, யாபேஸ் அம்மா மாதிரி நீங்க, ஆமென், பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறீங்க, மகனும் மகளை நினைச்சு கவலைப்படுறீங்க. எந்த பையனை பெத்து இவன் இப்படி படுறானே, இவன் இப்படி கஷ்டப்படுறானே, இவன் இப்படி துணிகரமா இருக்கிறானே, இவன் இன்னும் புரிந்து கொள்ளலையே, ஐயோ என் பிள்ளை குடும்பத்தில் இந்த கஷ்டமே என்று உன் பிள்ளை படுகிற பாடை குறித்து இப்படி தீங்குல துக்கப்படுறான்னு சொல்லி யாபேஸ் அம்மாவை போல நீங்க சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்பர் 2, யாபேஸை போல. யாபேஸ் எப்படி பிறந்தது தரித்திரமோ, பிறந்தது அவனுக்கு தீங்கோ, பிறந்த நாள்ல இருந்து துக்கமோ, அதே போல அன்பு அம்மா உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு வர கவலை, கண்ணீர், கஷ்டம், துன்பம். நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்றை, குட்டி கதை ஒன்றை சொல்ல போகிறேன். ஒரு தூரமான ஒரு தேசத்துல ஒரு தாய்க்கும் மகனுக்கும் ஒரு மூத்த மகன் இருந்தான். அந்த மூத்த மகனை தாண்டி இளைய மகன் ஒருவன் இருந்தான். அந்த இளைய மகனுக்கு தாய் செல்ல பேராக ஜபம் என்ற பெயரை வைத்தாள். அந்த பிள்ளைக்கு ஜபம் என்ற பெயரை வைத்தாள். தூர தேசத்துல அந்த ஜபம் என்கிற அந்த குட்டி பையனை அவங்க அம்மா நல்ல பாசமா அன்பா அப்பா எல்லாம் வளர்த்தாங்க. அந்த தூரமான தேசத்துல இருக்கிறவங்க பிழைக்க போனவங்க, அங்க அவனை படிக்க வைக்க முடியல, படிக்க வைக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை. குட்டி பிரயாயத்துல அவனை கொண்டு தாய் பாட்டி வீட்டில் விற்று சென்று விட்டாள். அவன் பாட்டியோட வீட்டில் அந்த ஜபம் என்கிற அந்த குட்டி தம்பி தன்னுடைய இளம் பருவத்தில் குட்டி பையன்லேருந்து வளர ஆரம்பிக்கிறான். அவன் வளர வளர அவனுக்கு கஷ்டம், நிறைய பாடு. அவன் தான் துணியை துவைக்கணும், அவன் தான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும், அவன் தான் படிக்கணும். அவனை பாட்டி, ஒரு வயசான பாட்டி அவனை வளர்த்துருக்காங்க. அவன் விடுமுறை காலத்தில் அந்த தகப்பன் தாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவானா. குட்டி பையனாக இருக்கும்போது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பஸ் ஏறி பயணப்பட்டு போவான். அவன் போகும்போது என்ன ஆகுமா தெரியுமா? போகும்போது அவன் அவனுடைய பெற்றோர் வீட்டுக்குள்ள, இந்த ஜபம் என்கிற இந்த தம்பி போற பெற்றோர் வீட்டுக்குள்ள என்ன ஆயிடுமா? கரண்ட் போயிடுமா. கரண்ட் போனால் அந்த பிரதேசத்தில் அந்த காலத்தில் கரண்ட் என்ன செய்யாதான், சீக்கிரமாகவே வராதான். 1 நாள் 2 நாள். உடனே அந்த பெற்றோர் விளையாட்டாக சொல்லுவாங்களாம், என்ன வந்துருச்சு, தருத்திரம் அவனுடைய ஊர்ல இருந்து வந்துருச்சு, பீடை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் அது கடந்து போனால் அந்த விடுமுறை காலத்தில் பலமான இடி மழையினால் அந்த பிரதேசத்தில் பெஞ்சு இடி விழுந்து அந்த டிவி பெட்டி ரிப்பேராக போயிடுமா. அந்த டிவி பெட்டி ரிப்பேராக போனால் அங்கே பக்கத்தில் மெக்கானிக் இல்லை, அந்த டிவி பெட்டியை ரெடி பண்ண பல 1000 ஆகுமா. அப்போ சொல்லுவாங்களாம், தருத்திரம் பீடையை இழுத்துட்டு வந்துருச்சு, இவ்வளவு செலவாயிடுச்சு பாருன்னு சொல்லுவாங்களாம்.
சரி என்று அந்த பையனை, அந்த ஜெபம் என்கிற அந்த பையனை அந்த அப்பா அம்மா கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போக பஸ் ஸ்டாப் வந்தால் முந்தின நாள் வர ஓடுற பஸ் அன்னைக்கு வராதான் பாருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்படி யாராவது உள்ளே இருக்கீங்களா? ஆமேன். அப்படி உள்ளே யாராவது இருக்கீங்களா? என் கிரகம் என் நேரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைமை. ஆமேன். அப்படி அந்த குட்டி பையன் இருந்தான். 6ஆம் வகுப்பு படித்தான், 7ஆம் வகுப்பு படித்தான், 8ஆம் வகுப்பு படித்தான். அவனுடைய நேரத்தை பாருங்க. அவன் படித்த பள்ளிக்கூடத்தில் சின்ன சின்ன ஃபீஸ் இருக்கும். காலேஜ் அந்த அந்த எக்ஸாம் ஃபீஸ், ஏதோ ஒரு ஃபீஸ். அதற்காக தகப்பனாருக்கு ஆசையாய் கடிதம் எழுதுவான். அந்த காலத்தில் தூர பிரதேசத்துக்கு கடிதம் போக 3-4 நாட்கள் ஆகும். அவன் தகப்பனார் அங்கிருந்து மணி ஆர்டர் அனுப்பினா அது அவன் கைக்கு கரெக்டான நேரம் வரவே வராது. இன்றைக்கு ஃபீஸை கட்டணும் வராது, அவன் கட்டவே முடியாதான். தரித்திரம். ஒரு காலகட்டத்தில் அவன் பெற்றோருக்கு தரித்திரமாய் இருந்தது மாத்திரமல்ல, அவன் தனக்கே தரித்திரம் உடையவனாய், தீங்கு உள்ளவனாய், ராசி கெட்டவனாய் அவன் இருந்தானாம். பேர் என்னது? ஜெபம். ஆனால் அவன் வாழ்க்கை அப்படி. சைக்கிள் பஞ்சர் ஆயிடுமா? அடிக்கடி பஞ்சர் ஆகும் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியம். சைக்கிள் செயின் துண்டாத்துரும். பல நாட்கள் சைக்கிள் இல்லாமல் பஞ்சர் பார்க்க முடியாமல் அவன் வாழ்க்கையில் பள்ளிக்கூட பருவத்தை எல்லாம் கடந்தான். பண்டிகை காலம் வரும், அவன் என்னதான் அவனுடைய பெற்றோர் அவனுக்கு துணி எடுத்தாலும் அந்த துணி அவனுக்கு மட்டும் செட் ஆகாதான். அவனுக்கு அந்த துணி வாய்க்காது. பல பண்டிகை காலத்தில் அவனுக்கு துணியும் இருக்காதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அப்படிலாம் இருந்திருக்கீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஆமேன். அவ்வளவு துக்கம், அவ்வளவு தீங்கு அவனுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருந்துச்சான். பள்ளிக்கூடம் அவனுக்கு செட் ஆகலை, நண்பர்கள் அவனுக்கு செட் ஆகலை, எதுவுமே அவனுக்கு செட் ஆகலை. கடைசியில் கல்லூரி சேர்ந்தான். அவன் கல்லூரி சேருவதற்கு முன்பு அவன் வாழ்க்கையில் விசனப்படும் போது ஒரு நாள் ஒன்றை கற்றுக்கொண்டான். ஏன் இப்படி இருக்கு என் வாழ்க்கை? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன் நான் அப்படி தரித்திரமா இருக்கிறேன்? ஏன் இப்படி நான் பீடப்பிடிச்சவனா இருக்கிறேன்? ஏன் நான் அப்படி ஆசீர்வாதம் மற்றவனா இருக்கிறேன்? என்னால் ஒரு சின்ன காசு கூட என் கைக்கு சரியான நேரம் வரமாட்டேங்குது, சரியான உணவு வரமாட்டேங்குது, ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று அவன் நினைக்கும் பொழுது அவன் ஒன்றை ஒரு நாள் கற்றுக்கொண்டானா. தன் வீட்டில் தன் பாட்டி படுத்து தூங்கும் பொழுது அந்த பாட்டி அம்மாவோட கை படுக்கை அறையில் எப்படி இருந்துச்சான்? இப்படி நெஞ்சு மேலே இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான்? படுத்து கிடந்து நெஞ்சு மேலே. அப்போ அவன் ஒன்றை கற்றுக்கொண்டானா, அந்த இரவு நேரத்தில் அவன் எழும்பும்போது பாட்டி என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுனா இது மாறும்னு தன்னுடைய 12ஆம் வகுப்பில் அவன் முழங்காலை போட ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெபித்தாலும் அதுக்கும் தடை. அங்கே இல்லை மற்ற பேர பிள்ளைகள் சொல்வாரான், இவன் எதுக்கு ஜெபிக்கிறான், இவன் அப்படி முட்டில் நிற்கிறான், இவன் எதுக்கு நடிக்கிறான் அப்படிம்பாங்களாம். அப்பவும் பத்திரவும் ஜெபித்தாலும் அவனுக்கு ராசி இல்லை. ஜெபித்தான் ஜெபித்தான். கல்லூரியில் போய் சேர்ந்தான். கல்லூரியில் எல்லா மாணவர்களும் மாலை நேரம் ஆனால் என்ன செய்வாங்க? மத்தியானம் பீரியடை கட்டடிச்சிட்டு படம் பார்க்கறதுக்கு அல்லது எங்கேயாவது போனால் இவன் எங்கே போவானான்னு தெரியுமா? அந்த கல்லூரியில் இருக்கிற ஒரு சிற்றாலயம் ஒன்று உண்டா, அந்த சிற்றாலயத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிப்பானாம். அங்கு வாலிபர்களாய் கூடி சிற்றாலயத்தில் என்ன செய்வாங்களாம்? ஜோம் பண்ணுவாங்களாம். ஜோம் பண்ணுவானா? என்ன ஜோம் பண்ணுவானா? ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக மாறணும் 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 மாறணும். கல்லூரியிலும் அவனுக்கு தோல்வி, தொடர் தோல்வி. வேலைக்கு போனான், வேலையும் தோல்வி. தொழிலுக்கு போனான், தொழிலுக்கும் தோல்வி. ஒரு காலகட்டத்தில் யாபேசை போல அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தான், இடைவிடாமல் ஜெபிக்க ஆரம்பித்தான், இடைவிடாமல் துதிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவன் வாழ்வில் இடைப்பட்டார், அவனை ஆசீர்வதித்தார். ஒரு காலத்தில் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் பீடையா இருந்தவன், தரித்திரமா இருந்தவன், காலப்போக்கில் அவனுக்கு ஆசீர்வாதமா மாறினா. அடுத்தது அவன் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமா மாறினா. அவன் பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினாராம். அந்த ஜெபம் யாரும் இல்லை, உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றேன் நான் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணேன் தெரியுமா? ஒரு 3 நாட்களுக்கு, ஒரு 2 வாரத்துக்கு முன்பு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அடிக்கடி போகிற வீடு. அந்த வீட்டில் போய் எனக்கு அன்னைக்கு அந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷலான ஆகாரம் இருந்துச்சு, சாப்பிட்டேன். ஆமேன். மாலை நேரம் பசி, சாப்பிட்டேன். நான் சாப்பிடும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்னால் ஒரு பிரச்சனையை உணர முடிஞ்சிச்சு. நான் ஜெபம் பண்ண போல அந்த வீட்டுக்குள்ளே என்னென்னா, அந்த குடும்ப தலைவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. அவர் ஒரு அரசாங்க வேலை பார்க்கிறார். டிரான்ஸ்ஃபர் எங்கன்னா தள்ளிடாத காட்டுக்கு தூரமாக அவர் அடிச்சிட்டாங்க. இங்கேருந்து 1.5 மணி நேரம் பயணப்பட்டு தான் அந்த வேலைக்கு போகணும் வரணும்.
அதை என்னால் புரிய முடிஞ்சிச்சு. அங்கே பேசுகிறத கேட்டேன், ரொம்ப கேட்கல. நான் சாப்பிட்டுட்டு நான் அந்த வீட்டு வாசற்படியை விட்டு வெளியே வரும் பொழுது, நான் பைக் எடுத்துகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ரோட்டுக்கு வரும்போது அந்த வீட்டோட குடும்ப தலைவன் ரோட்டில் நின்னார். அப்போது என் மனசில் ஒன்று தோணுச்சு, நீ சாப்பிட்டு வந்திருக்க, நீ ஆசீர்வதி, நான் ஒரு மாற்றத்தை செய்ய போகிறேன்னு ஆண்டவர் என் கூட பேசினார். நான் பேசினது அந்த குடும்ப தலைவன்கிட்டையும் சொல்லலை, தலைவிக்கிட்டையும் சொல்லலை. அந்த வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை இருக்கா. நான் அந்த வீட்டை தாண்டின உடனே அவளுக்கு ஃபோன் போட்டு ஊழியக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கல, ஆசீர்வாதம் வரும் பாரு அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அவருடைய டிரான்ஸ்ஃபர் மாறி அவர் சொந்த ஊர்லேயே, அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே அவர் அங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். எப்படி இது வந்தது? ஜெபம். ஜெபம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சபிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் நீங்க தரித்திரம் போல இருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க மாட்டீங்க. எதை எடுத்தாலும் கஷ்டம் பிரதர், எதை எடுத்தாலும் முட்டுக்கட்ட, எதை எடுத்தாலும் தடை, எல்லாரும் என்னை கரிச்சு கொட்டுறாங்க, எல்லாரும் என்னை அழ வைக்கிறாங்க. ஒரு சில நேரம் எனக்கு வருது, ஏண்டா பிறந்தோம், எதுக்கு வாழுறோன்னு இருக்கு. அப்படி தோணுதா? கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நீ ஜெபித்தால் ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. கல்லூரியில் நான் சாப்பலுக்குள்ளே போனதும் என்னை அழைத்தது யார் தெரியுமா? ஆஷா ஐயர்வாள் இருக்காங்க, டிக்சன் ஐயர்வாள். அவங்க 2 பேரும் தான் எனக்கு சீனியர். அப்போ அவங்கள எனக்கு யாருன்னு தெரியாது. என்னை கூப்பிட்டு வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க. ஆமேன். அந்த 2 ஐயர்வாளும் என்ன அவங்க பட்டணத்தில் இப்போ ஊழியத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், ஜெபம் ஆச்சரியமானதை செய்யும். எதுல சோர்ந்து போனாலும் ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க. இந்த மாசம் இயேசுப்பா சொல்றாரு, இந்த ஜூலை மாதம் உன்னை சஞ்சலப்படுத்தும் காரியம், தவிப்படைய வைக்கும் காரியம், தரித்திரமடைய வைக்கும் காரியம், ஹல்லேலூயா, செய்வதிலெல்லாம் முட்டுக்கட்ட, எல்லாத்திலையும் கண்ணீர், எல்லாத்திலையும் பிரசவ வேதனைன்னு சொல்றியா? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. யாபேச போல ஜெபி. எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? சும்மாலாம் ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. நானும் தான் ஜெபம் பண்றேன், கூட்டத்துக்கு வரேன், அற்புதமே நடக்க மாட்டேங்குதே. நான் சொல்றேன், ஜெபிக்கும் போது மட்டும் நல்லா ஜெபிக்கிறீங்க, ஜெபரைக்கு வந்தா ஜெபிக்கிறீங்க, அப்புறம் நீங்க ஜெபிக்க மாட்டேங்க. இந்த கடைசி காலத்தில் எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? இடைவிடாம ஜெபிக்கணும், சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். நேற்று என்னுடைய உறவுக்கார ஒரு தம்பி, நாங்கள் உட்கார்ந்துருந்தேன் சாயங்காலம் ஒரு கவலையோட. அவன் என் பக்கத்தில் உட்காந்து என்னென்னலாமோ கதை பேசினான். நான் உடனே அவனை கலட்டி விடுறதுக்காக என்ன சொன்னேன்னா, தம்பி நீ வீட்டுக்கு போ, நான் பிறகு வாரேன்னே. அவன் உடனே என்ன தெரியுமா சொன்னான்? ஓஹோ, என்ன அனுப்பிட்டு இந்த அறைக்குள்ளே இருந்து நீ அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியோ, அதனால தான் நீ என்ன அனுப்புறியோ, சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கடந்து போனான். இதுதான் ஜெபம். மனிதர்களோடு சஞ்சரிப்பது அல்ல, தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதே ஜெப வீட்டில் மத்தியானம் நேற்று 2 மணியிலிருந்து 4 மணி வரை ஜெபித்தேன். மறுபடியும் 5 மணிக்கும் வந்தேன். அப்போ என் கூட ஜெபிக்க ஆட்கள் இல்லை, ஆனால் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தேன். தேவ பிள்ளையே, கஷ்டம் மாறணும், நஷ்டம் மாறணும்னா ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்தில் உள்ள அத்தனை காரியத்தையும் ஆண்டவரோட ஷேர் பண்ணுங்க. எந்த நண்பனோடும் அல்ல, எந்த தோழியோடும் அல்ல, எந்த உறவுக்காரர்களோடும் அல்ல, உள்ளதை உள்ளபடி இயேசுப்பட்ட சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கை ஜெபம் பண்ண மாறினது. ஜெபிக்கும் போது பதில் வரல, ஜெபிச்ச உடனே வாழ்க்கை மாறல. நான் ஜெபிச்சதெல்லாம் கிடைச்சிச்சு, எதுவுமே எனக்கு நிலைக்கல. ஆனா ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் சித்தம் என் வாழ்வில் வெளிப்பட்டது. கர்த்தர் கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. இன்றைக்கு நான் எனக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுறாரு. நீங்க நினைக்கிறீங்க நான் என் பிள்ளைகளால கூட கனமற்றவளா வீட்டுக்குள்ள இருக்கிறேன் பிரதர், என் பிள்ளை என்ன மதிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை என்ன மதிக்க மாட்டேங்கிறான், என் கணவர் இல்லை. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இந்த மாதம் யாருக்கு எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஆண்டவர் உங்களோட தீர்க்கதரிசனமா பேசுறாரு. செபிக்கிறவங்களை கர்த்தர் கனப்படுத்துகிற மாதம், செபிப்பவர்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிற மாதம். 6 மாதமும் ஜெபித்தாய், 6 மாதமும் கண்ணீர் விட்டாய், 6 மாதமும் அலறினாய், பதில் வரவில்லை. 7வது மாதம் களி கூற போகிறாய், சந்தோஷப்பட போகிறாய். கர்த்தர் உனக்கு நியாயத்தை செய்ய போகிறார். தடைப்பட்ட காரியத்தை வாய்க்க வைக்க போகிறார். எந்த காரியம் துக்கப்படுத்துகிறதோ, எந்த காரியம் சஞ்சலப்படுத்துகிறதோ, எந்த காரியம் அலறி துடிக்க வைக்கிறதோ, எந்த காரியம் கண்ணீர் வடிக்க வைக்கிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், செபிக்கிற பிள்ளை நீ யாருங்கிறத உன் வீட்டார் அறிவார்கள்,
உன் குடும்பம் அறியும். இன்றைக்கு ஜெபத்துக்கு வருகிற உன்னை, ஜெபத்துக்கு போகிற உன்னை சிலர் கேவலமாய் பார்க்கலாம், அற்பமா பார்க்கலாம். யாருக்காகவும் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அல்லேலூயா. யாருக்காகவும் ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. நான் ஒன்று சொல்றேன், சிலர் சொல்லுவாங்க, நீ அங்கேயா போறா, நீ இங்கேயா போறா, எதுக்கு அப்படி போற? ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க என்ன நம்ம டான்ஸ் ஆடுறோம், சினிமாவா பார்க்குறோம். சொல்லுவாங்க, அங்க போவாத, அவன் கையில் இல்லை உன் வாழ்க்கை, கர்த்தர் கையில் இருக்கு. நீங்க வருகிறாய் என்றால் தேவன் உன்னை கொண்டு வருகிறார். தடை செய்ய வருவான். 1000 பேர் வருவார்கள், 16,000 பேர் வருவார்கள். ஆனா அணுக விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்ணணும். ஜெபிக்க போறேன், துதிக்க போகிறேன், பாட போகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் கரம் உங்கள் கணவன் மேல் வரும், உங்கள் மகன் மேல் வரும், உங்கள் பிள்ளைகள் மேல் வரும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க ஊழிய பாதையில், அழைக்கப்பட்ட அழைப்புல, உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்புல, உத்தரவாதத்தில் ஒன்றுமே உங்களை இனி சஞ்சலப்படுத்த முடியாது, தவிப்படைய வைக்க முடியாது. உங்க தலை மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை குவிப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இன்றைக்கு உங்க தலை மேல என்ன தெரியுமா இருக்கு? மன அழுத்தம், மன குழப்பம். ஐயோ, பைத்தியமே பிடிக்கிறது போல, என் தலையே வெடிக்கிறது போல இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, அந்த தலை மேலதான் சந்தோஷத்தை வைக்க போகிறார், அந்த தலை மேலதான் மகிழ்ச்சியை வைக்க போகிறார். அந்த தலை மேல யாரெல்லாம் நெருப்பை கொட்டுனாங்களோ, அந்த தலை மேல, உங்க தலை மேல யாரெல்லாம் சாபத்தை கொட்டுனாங்களோ, யாரெல்லாம் ஆமென் பொல்லாத நியாய தீர்ப்பை கொட்டுனாங்களோ, உங்க தலை மேல யாரெல்லாம் பொய் சொன்னாங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தலை கனப்படுத்தப்படும், அந்த தலை உயரும். எந்த இடத்தில் உன் தலை வெடிக்கும்படி, உன் தலை குனியும்படி உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்களோ, செபிக்கிற தாயே, செபிக்கிற சகோதரனே, செபிக்கிற சகோதரியே, இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. ஆமென். தூங்காமல் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. செபித்து பார், கர்த்தர் கரம் உன்மேல் வந்து அமரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில் யார் தோத்து போனாலும் ஜெபம் பண்றவங்க தோக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் லேட்டஸ்டாக இருக்கும். கொஞ்சம் சத்துருக்கள் எழும்புவாங்க, குழியெல்லாம் பறிச்சிருவாங்க, குழியில் போட கூட விட்டுருவார். ஆனால் கை தூக்க இயேசு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படின்னா, நீ குழியிலேயே போடுற, போடு போடு, குழி பறிக்கியா பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, குழி பறிக்கிறவரை பார்க்குறாரு பார், தூக்கி போடுறவரை பார்க்குறாரு பார், விற்று போடுறவரை பார்க்குறாரு பார். அவர் சொல்லுவார், கொஞ்சம் பொறு, உன்னை சிங்காசனத்தில் உயர்த்துவதையும் அந்நிய கண்ணல்ல சொந்த கண் பார்க்கும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஜெபத்தை விட்டுறாத. இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், சஞ்சரித்து கொண்டே இரு, ஜெபித்து கொண்டே இரு. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் கவலைப்பட்டு ஒடுங்கி போயிட்டீங்க. கவலைப்பட்டு இப்போ ஜெபம் பண்ண முடியல, கண்ணை கட்டுது, உடம்புல பிரச்சனை, வியாதி. காரணம் கவலை. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்க. பிள்ளைங்க பண்றத, கணவர் பண்றத, சத்துருக்கள் பண்றத, குடும்ப சூழ்நிலைமைய, நீங்க சந்திக்கிற அனுபவங்களை ஆண்டவரோடு கூட முறையிட்டு கொண்டே இருங்கள். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் வரும். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் எல்லையை விரிவாக்க போகிறார், உங்கள் எல்லையை விஸ்தாரப்படுத்த போகிறார். நீங்கள் இடம் கொண்டு பெருகும்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீ கூனினதும் குறுகினதும் முடிவுக்கு வரப்போகிறது. பெருக்கத்தை கொடுக்க போகிறார், செழிப்பை கொடுக்க போகிறார். இனி ஒருவரும் உன்னை தொடாதபடி கர்த்தர் கரம் உன்மேல் இருக்க போகிறது. பலவீனப்பட்ட உங்க கணவன் மேல, பாவத்துக்குள் இருக்கிற உங்க கணவன் மேல, பிள்ளைங்க மேல கர்த்தர் கரம் இறங்க போகிறது. ஆமென். யாபேசை தீங்கு துக்கப்படுத்தாதபடி யாபேஸ் மேல் இறங்கி வந்த கரம் உங்கள் மகன் மேல், மகள் மேல் பாவம் செய்யாதபடி, ஆமென், போராட்டத்துக்குள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காக்க தன் கரத்தை வைக்க போகிறார். அல்லேலூயா. இப்பொழுது கனம் உள்ளவனாய் மாற்றுகிறார். எந்த இடத்துல கனவீனப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உடைக்கப்பட்டீங்களோ, அந்த இடத்துலலாம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்க. ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை பலப்படுத்த விரும்புகிறாங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் கூட பேசுகிறார். அல்லேலூயா. என் கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற தேவன். நம்பர் 2 என்ன செய்ய போறார்? முதல்ல தீங்கு அனுபவித்தவன், சபிக்கப்பட்டவன்,
தரித்திரமானவன், யூஸ்லெஸ். இன்னைக்கு நம்ம அப்படி தான் இருக்கோம். அவன் ஜெபம் பண்ணுனா மாற்றினாரு. இந்த மாதம் உங்களை அப்படி சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்பர் 2, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். அப்போஸ்தலர்: அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து படிச்சிருங்களா, 5லிருந்து முதல்ல இருந்து படிச்சிருங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழும்பினான். போதும். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். நம்பர் 2 யாரு? ஒரு ஆலய வாசலில் குடும்பத்தாரால தூக்கி வைக்கப்பட்டு கொண்டு விடப்பட்ட, தாயின் கருவறையில் பிறந்ததிலிருந்து சப்பானியானவன், முடக்கப்பட்டவன், முடவன். அவனால எழும்ப முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, தன் வேலையை தான் செய்ய முடியாது, வருமானம் இல்லை. அதனால குடும்பத்தில் உள்ளவங்க அவனை கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்து எங்க வச்சிருவாங்களாம்? ஆலய வாசல்ல. அவனுடைய வேலை என்ன? பிச்சை கேட்டு பிழைக்கும் வேலை. அன்பு தேவ பிள்ளைய, நம்பர் 2, முடக்கப்பட்ட நிலைமை இந்த மாசம் மாறப்போகுது. வியாதி குடும்பத்தாரை முடக்கி வச்சிருக்கலாம். மந்திரம், தந்திரம், சூனியம், சத்துருவின் வல்லமை உங்கள் காரியத்தை, உங்கள் ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, சுகவாழ்வை, உங்களுக்கென்று கிடைக்க வேண்டிய நியாயத்தை, நீதியை, சுதந்திரத்தை சில தீய சக்திகள் முடக்கி வைத்திருக்கலாம். முடங்கி போன நிலைமை, ஐயோ கஷ்டப்படுகிற நிலைமை. இந்த ஜூலை மாதம் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவைகள் எல்லாம் பலன் கொள்ள போகிறது. எந்த காரியம் முடக்கப்பட்டு போச்சோ, எந்த காரியம் தடை பண்ணப்பட்டுச்சோ, எந்த காரியம் உங்க கைக்கு வரலையோ, எந்த காரியத்துக்கு எந்த அரசாங்கம், எந்த அரசாணை, எந்த சத்துரு, எந்த மனிதன் இடையூறலோ, இயேசு இந்த மாதம் அதை மாற்றி கொடுக்க போகிறார். இவன் பாருங்க, பிச்சை கிடைக்குமான்னு பார்க்கான். தேவ மனிதர்கள் என்ன செய்யறாங்க? உற்று பார்க்கறாங்க. ஆவியானவர் சொல்றாரு, மகனே மகளே, நீங்க அடிக்கடி நினைக்கிறீங்க, ஏசப்பா என்ன பார்க்கறாரா? எனக்கு எவ்வளோ அநியாயம் நடக்குது, எனக்கு விரோதமா இப்படியெல்லாம் பேசுறாங்களே, எனக்கு விரோதமா இப்படியெல்லாம் செயல்படுறாங்களே, எனக்கு விரோதமா கூட்டம் கூடுறாங்களே, முதுகுக்கு பின்னாடி முறுமுறுக்கிறாங்களே, என் பிள்ளைக்கு வந்த அநியாயத்தை, என் கணவனுக்கு வந்த அநியாயத்தை, எனக்கு வந்த அநியாயத்தை யார் தான் பார்க்கிறா? கர்த்தர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுகிறார். உற்று உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உன் வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ படுகிற பாடு, அடைகிற வேதனை, துன்பம், தொல்லை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் தீவிரமாய் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எந்த வழியா எது ஊடுருவது எல்லாத்தையும் பார்க்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா எதையும் சத்துரு எளிமையா செய்துவிட முடியாது. அவன் அந்தரங்கத்தில் செய்யறதை கர்த்தர் வெளியரங்கமாக்கி கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் அவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த முடவன் யோசித்து பார்த்தான். அவங்க உற்று பார்த்தோன்னே இவன் நினைக்கிறான், ஏதாவது கிடைக்குமா, ஒரு எதிர்பார்ப்பு. ஆமேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா அப்பா பேசுறாங்க. இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஒரு எதிர்பார்ப்போட யெகோவாயிர பெதஸ்தா ஜெப வீட்டுக்கு போய் நான் ஏசப்பாட்ட ஜோமனிட்டு வாரேன், எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வார்னு வந்திருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவங்க சொன்னாங்க, பொன்னும் இல்லை, பொருளும் இல்லை, வெள்ளியும் இல்லை, ஆனா எல்லாவற்றையும் விட இயேசு என்னும் நாமம். இந்த இரண்டாவது மாதம் எது உங்களை பலப்படுத்த போகிறது தெரியுமா? வல்லமை, வல்லமை, அபிஷேகம். அந்த தேவ மனிதர்களிடத்தில் இருந்தது அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்நிய பாஷையை பெற்ற தேவ பிள்ளையே, உன்னுடைய அக்கினி என்ன, உன் அபிஷேகம் என்ன, உன் வல்லமை என்ன, உன் மேல் தேவன் வைத்த அழைப்பு என்ன என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமானவங்க இல்ல. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை சொல்லும் பொழுது எந்த காரியமானாலும் அது குதித்து துள்ளி எழும்பும். ஆமேன் சொல்லுங்க. செயல்பட முடியாதது, களிகூற முடியாதது, மகிழ முடியாதது, அனுபவிக்க முடியாதது, முடக்கப்பட்டது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் பலன் கொள்ளும். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு உங்களை உற்று கவனிக்கிறார். அவர் நாமம், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் இந்த மாதம் உங்களை களி கூற வைக்கும். இந்த ஜூலை மாதம் ஜூன் மாதத்தை போல அல்ல. உங்க அபிஷேகத்தை கர்த்தர் அனல் மூட்ட போகிறார். ஜெப வாழ்க்கையை அனல் மூட்ட போகிறார். விசுவாச வாழ்க்கையை அனல் மூட்ட போகிறார். சில வல்லமையை உனக்கு கொடுக்க போகிறார். அதிகாரத்தை கொடுக்க போகிறார். நீ சொப்பனம் பார்க்க போகிறாய், தரிசனம் பார்க்க போகிறாய். உனக்கு விரோதமாய் இருக்கும் தீங்கு என்ன, அது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, யாரால் செய்யப்படுகிறது, எப்படி ஜெபித்ததை முறியடிக்க வேண்டும் என்கிற ரகசியத்தை கர்த்தர் உனக்கு காண்பித்து கொடுக்க போகிறார். வல்லமை, வல்லமை, வல்லமை. 6 மாத காலம் அளவும் மந்திரத்தின் வல்லமையை நீ உணர்ந்த, சாத்தானின் வல்லமையை உணர்ந்த, வியாதியின் வீரியத்தை உணர்ந்த, தரித்திரத்தின் வீரியத்தை உணர்ந்த, சத்துரு செய்ததை பார்த்து இந்த 7வது மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ மனிதன் ஹல்லேலூயா எப்படி வல்லமையை வெளிப்படுத்தினானோ அப்படியே உன்னிடத்தில் இருந்து வல்லமை வெளிப்பட போகிறது. உன் கரத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். நான் ஒன்று சொல்றேன், 6 மாசம் வரை ஒரு ஊழியக்காரனை தேடி போறதுனால சில கெட்ட பேர் உங்களுக்கு இருக்கலாம். ஒன்று சொல்றேன், சிலர் கேட்பாங்க, சர்ச்சுக்கு போனா பத்தாதோ, இப்படி கூட்டம் கூட்டமா போகணுமோ, அவங்கிட்ட போனாதான் அற்புதம் நடக்குமோ, அங்க அப்படி போய் அங்க என்ன இருக்கு? நான் ஒன்று சொல்றேன், அறியாத ரகசியம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. சில நேரங்களில் சிலருக்கு தேவனுடைய மனிதர்களுடைய ஒத்தாசை தேவை. அது எல்லாருக்கும் புரியாது, அது எல்லாருக்கும் ஆனது அல்ல. ஆனா அது தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கு, ஆமேன் சொல்லுங்க, சஞ்சலப்பட்டு கொண்டு தவிப்படைந்து கொண்டு பிறந்ததிலிருந்து அல்லது விவரம் தெரிந்ததிலிருந்து குடும்பத்தில் எழும்ப முடியாம, களிகூற முடியாம, குதித்து துதித்து துதிக்க முடியாம பாடு அனுபவித்து கொண்டிருக்கிற உன்னை தூக்கி எடுக்க இயேசுவின் நாமம் தேவை. வல்லமை பொருந்தின தேவ மனிதர்களும் தேவை. நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஊழியக்காரங்களுக்கு அந்த வல்லமையை கொடுப்பார். ஒரு வீட்டில் ஜெபிக்கல, சாப்பிட தான் செஞ்சேன். ஆண்டவர் சொன்னதை நான் சொன்னேன், அற்புதம் நடக்கும், சாப்பிட்டுட்டு போறேன். கர்த்தர் கட்டாயம் மாற்றுவார் பார். ஆமென். மாற்றுகிற தேவன். அது எல்லாருக்கும் வராது, விசுவாசிக்கிறவங்களுக்கு வரும். ஆமென். அதற்கு உடன்பட்டவங்களுக்கு வரும். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவர்கள் மேல் இரக்கத்தை காண்பிப்பார். வல்லமை, இந்த மாதம் வல்லமை என்ன என்பதை நீ பார்ப்பாய். முடங்கி போன காரியம் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எழும்பும், வாய்க்கும், கைகூடும், காரியம் ஜெயமாய் மாறும். உன் காரியம் மாறுதலாய் முடியும். நீ ஆனந்த களிப்படைவாய், சந்தோஷம் அடைவாய். நீ பயப்படாத, உன் துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாற்றுவார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். என்றைக்கு ஆண்டவர் அப்படிதான் அன்னைக்கு உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். உங்களை பார்க்குறார், யார் வாரா, என்ன கஷ்டத்தோடு வாராங்க. ஒருவேளை நான் உங்களை விசாரித்து அறியலைனாலும், உங்களுடைய காரியத்தை நான் அறியலைனாலும், ஏகோ வாயிரு, கர்த்தருடைய பர்வதத்தை பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் நிறைய பேருக்கு உங்கள் காரியம் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். நமக்கு அதுதான் ஃபெயிலியர். ஏக்கா கதையை கேட்டிங்களா, ஒரு அக்கா கேட்கலனாலும் நம்ம போய் துக்கமாக இருப்போம். அவள் கேட்குறாளான்னு பார்ப்போமே, கேட்டால் வண்டியாக வீட்டில் நடந்ததை சொல்லுவோம். அப்படி சொல்லவே கூடாது. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் ஈசாக்க கேட்டுட்டார், பலியா கேட்டுட்டார், மகனை.
வேலைக்காரங்களை எழுப்புறாரு, மலைக்கு போவோம், மோரிய மலைக்கு போவோம் வாங்கன்னு எல்லாத்தையும் கட்டி கொண்டு போகிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் தெரியுமா? அழுது ஒப்பாரி வச்சு ஊருக்கே நோட்டீஸ் போட்டு என் பிள்ளைய பற்றியா நான் பலி கொடுக்க போகிறேன். அதான் சில பேர் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கும். நாவடக்கம் தேவை. ஆமே, ரகசியத்தை ஆளணும். சும்மா நான் கூட்டத்துக்கு போனேன் அப்படி நடந்துச்சு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதான் உங்களுக்கு தடை வருது. ஆமீன். போனீங்களா வந்தீங்களா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் அதை யாருக்கிட்ட சொல்லணுங்கிறத ஆண்டவர் சொல்லும்போது சொல்லணும். அல்லேலூயா. சில நேரம் பண்டிகைகளுக்கு மத்தியில் முத்தை தூக்கி போட்டுறக்கூடாது. அது பண்ணியா இருக்கா ஆடா இருக்கான்னு தெரியணும், ஆவியை பகுத்தறியணும். இந்த ஆபிரகாம் வேலைக்காரங்கிட்டேப்பா நான் போகிறேன், வரும்போது நான் அழுவேன், என்னை நீங்கள் தான் ஆற்றி தேற்றணும், என் மகனை பலியிட போகிறேன், ஏதாவது சொன்னாரா? சொல்லவில்லை. அல்லேலூயா. என கர்த்தர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். உன் காரியம் மனுஷங்களுக்கு தெரிய தெரிய கர்த்தர் பார்வைக்கு அற்பமாக மாறிடும். ஆனால் உங்கள் காரியம் முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பார்ப்பார், என் பிள்ளைய பாரு எவ்வளோ கஷ்டத்தை வச்சுருக்கா. ஆமீன். தனக்குள்ளேயே வச்சுருக்கா, என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, அவளை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், யாருக்கிட்ட கூட தான் காரியத்தை ஷேர் பண்ணலை, அவள் தலை மேலே அவ்வளோ பிரச்சனை, அவள் வாழ்க்கைக்குள்ள அவ்வளோ பிரச்சனை, என்கிட்ட மட்டும் சொல்கிறா, உடனடியாய் தீர்வு செய்வார். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமோட அத்தனை பேரும் வந்திருப்பாங்க பட்டாளமாக கிளம்பி, பையனை எப்படிடா பலி கொடுக்க போகிறான்னு. கடைசியில் கர்த்தர் பலியை வச்சு ஆடு கிடைக்காம போயிருக்கும். அல்லேலூயா. உங்களுக்காக தேவன் பிரயாச்சித்தமாக வைத்திருக்கிற காரியம் உங்கள் கைக்கு வரணும்னா கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிலாம் ஆண்டவர் பார்ப்பாரா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவதை கூட கர்த்தர் கவனித்து கேட்பார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன செய்வார்? கவனமாக கேட்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ கவனமாக இருக்கணும். உற்று பார்க்கிற தேவன், தேவ மனிதர்கள் மூலம் ஆவியானவர் உற்று பார்த்தார், ஏதாகிலும் கிடைக்குமா என்ற அவனுக்கு இயேசு என்னும் நாமத்தில் அற்புதம் நடந்தது. இந்த மாதம் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அக்கினி, இயேசு என்னும் நாமம் உங்களுக்கு முடங்கி போன காரியத்தை ஒரு மாதம் அல்ல பல ஆண்டுகளாக பல நாட்களாக உங்கள் கரங்களுக்கு வராத அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 43, 44 யாரெல்லாம் சஞ்சலப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஜெபம், ரெண்டாவது வல்லமை. இந்த மாதம் ஜெபம் முக்கியம், வல்லமை முக்கியம். அல்லேலூயா. மூணாவது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருக்க ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நீங்கி போயிற்று. நம்பர் 3, வியாதி, உபத்திரவம், உதரத்தின் ஊரல். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 12 ஆண்டு காலம். வேதம் சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் கவலைப்படுத்தப்பட்ட. ஏன்னா வைத்தியத்துக்கு காசை செலவழிச்சா, மருந்து எடுத்து தான் மிச்சம், சுகம் கிடைக்கவே இல்லை, பலவீனம் மாறவே இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி உங்களுக்குள்ள இருக்கலாம், கணவனுக்குள்ள இருக்கலாம், மகளுக்குள்ள இருக்கலாம், பல மாத்திரை எடுக்கலாம், சரியாகாம போகலாம். ஆனால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேகரால் வருத்தப்படுத்தப்பட்டவள். அநேகர் மேல வருத்தம் என்னன்னா, நம்பி மருந்து எடுத்தேன் கேட்கலையே, அந்த அக்கா சொன்னதை கேட்டு போனேன் கிடைக்கலையே. இப்படிப்பட்ட வருத்தம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கிற சஞ்சலம் உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம், கவலைப்படுத்தி கொண்டிருக்கலாம். சில பாடுகள் விசுவாசத்தை விட்டுறாது. ஆமேன் சொல்லுங்க. விசுவாசம் முக்கியம். பெரும்பாடுள்ள ஸ்திரியோட விசுவாசம் என்ன தெரியுமா? நான் தீட்டுள்ளவா, நான் ஒருத்தர் தொடவும் கூடாது, என்ன ஒருத்தர் தொடவும் கூடாது. தொட்டா என்னது? அது தீட்டாயிடும். இயேசு யாரு? மேசியா. அவர் யாரு? ஆசாரியனை போல ஊழியம் செய்றாரு. அந்த மனுஷன் என்ன தொடுவாரா? அவரை நான் தொடலாமா? அவ பார்த்தா வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டாள் என்று அவள் தொட்டாள். வல்லமை புறப்பட்டது. உங்க விசுவாசம் இந்த மாதம், உங்க விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும். நீ விசுவாசிக்கிறையா? தேவனுடைய பிள்ளை, நீ விசுவாசிக்கிறாயா? சந்தேகப்படாமல் விசுவாசிப்பாயா? பயப்படாமல் விசுவாசிப்பாயா? பிசாசை குறித்து பேசாமல் விசுவாசிப்பாயா? உன் வீட்டுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை உன் வாயினால்
அது பெருசு பிரதர்னு சொல்லாத. கர்த்தருக்கு முன்பது தூசு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பது தூசு சொல்லணும். அதுதான் விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பிரதர், நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், பெரிய கடனுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். கர்த்தர் பார்வைக்கு முன்பு அது சிறுசு. ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து கடலுக்குள்ள போனா போகுமா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு மலையே சமுத்திரத்துக்குள்ள போகணும் பாடம் எடுத்தது ஊழியக்காரங்கள்ல, இயேசு கிறிஸ்து போதித்து காண்பித்தது இயேசு கிறிஸ்து. உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு மலை போல, ஆமேன், மலை போல பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு விசுவாசி. நீங்க விசுவாசி தான், ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஒரு கலக்கம் இருக்கு. விசுவாசிக்கிறேன் பிரதர். நான் ஒன்று சொல்லட்டா, நிறைய ஜெபிக்கிறீங்க, போராடி ஜெபிக்கிறீங்க, மண்டையெல்லாம் உடைச்சு ஜெபம் பண்றீங்க, பதில் வரல. ஏன் தெரியுமா? அதெல்லாம் வாங்கத்தக்க விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா? நீங்க ஜெபத்தில் சில காரியத்தோட போராடுறீங்கல்ல, சில காரியத்துக்கு ஆண்டவற்றை கேட்குறீங்கல்ல, உபவாசிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ஏசப்பா எனக்கு செஞ்சிருவாருங்கிற விசுவாசம் முதல்ல உள்ள இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. நான் சொன்னேன், விசுவாசம் ஒரு வரம், விசுவாசம் ஒரு கனி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை ஜெபத்தில் கேட்கணும். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜூலை மாதம் விசுவாசமாய் அறிக்கையிடு, விசுவாசமாய் பேசு. உன் கடனை பார்த்து, உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க மகன் படுற அவதியை பார்த்து, உங்க குடும்பத்தில் உங்களுக்கு தடையான மலையை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்தில் இந்த காரியத்தை விட்டு நீ விலகி வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன் என்று வார்த்தையில் தொட்டுப்பார், வல்லமை புறப்பட்டு வரும். ஆமேன். தொடுறதுதான் அவ வேலை, ஆனா வல்லமை ஏசப்பா கிட்ட இருந்து புறப்பட்டு வரும். நான் சொல்றேன், இந்த மாசம் விசுவாசிச்சு ஜெபிச்சு பாருங்க, விசுவாசிச்சு பாடி பாருங்க, அற்புதம் செய்யும். அன்பு மகள் சொன்னா, பாட்டை பாடும்போது சத்தம் வரணும்னு பாடக்கூடாது, அல்லது இனி அற்புதம் நடக்கணும்னு பாடக்கூடாது. கடந்த நாட்கள்ல ஆண்டவர் செஞ்ச நன்மையை மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு உணர்ந்து உணர்ந்து பாடணும்னா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க கடந்ததை நினைச்சு கவலைப்படுறீங்க, ஆனா கடந்த காலத்துல கர்த்தர் செஞ்சதை நினைச்சு துதிச்சு பாருங்க. புதிய வாசலை திறப்பார், புதிய வழியை திறப்பார். இன்றைக்கு பிரச்சனை இருப்பது உண்மை, சஞ்சலம் இருப்பது உண்மை, ஆனால் ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்தாரே. அதை நீ விசுவாசிக்கிறாயா? அதை நீ நம்புகிறாயா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் செங்கடலை தாண்டி வந்த பிறகு அவங்க எரிகோ முன்னாடி நிற்கும் போது செங்கடலை விசுவாசிக்கல, அதை பிளந்தது தேவன் என்பதை விசுவாசிக்கல. அதுக்கு மாறா செங்கடல் எப்படி இந்த எரிகோ உடையும் என்றார்கள், அதான் உடையல. இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எப்படி பிரதர் இது மாறும்? என் புருஷன் திருந்திடுவாரா? என் புருஷன் குடியை விட்டுருவாரா? என் புருஷன் இந்த உறவை விட்டுருவாரா? என் பையன் படிச்சிருவானா? என் கடன் அடைஞ்சிருமா? நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டா, நீங்க சந்தேகப்படுற மாதிரி தான் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இல்லை இல்லை, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். சூழ்நிலைமைகள் அத்தனையும் மாறும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இயேசுவின் பின்னாக போனால், வஸ்திரத்தை தொட்டால் வல்லமை புறப்பட்டது, அற்புதம் நடந்தது. இந்த மூணாவது பாயிண்டில், இந்த மூணாவது நாளில், இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் பேசுறார், விசுவாசியே பதறிராத, பயப்படாத, தைரியமாறு, நம்பிக்கையாரு. என் மகா மாறுவா, என் மகா நல்லா இருப்பா. அந்த பேயால என் மகளை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மந்திரத்தால் என் குடும்பத்தை அழிக்க முடியாது. எனக்காக ஒருவர் மரித்தார், எனக்காக ஒருவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் எனக்காக பரலோகத்தில் இருக்கிறார், என்னோடு கூட அவர் வாசமாயிருக்கிறார். அந்த நம்பிக்கை. 4வது கடைசியா ஒரே நிமிடம் பார்த்து முடித்து ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 ராஜாக்கள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால் உள்ளே போய். அடுத்து 3வது படிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டார் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளோடு உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரம் எல்லாவற்றிலும் வார்த்து. ஆமேன். போதும், அந்த கதை உங்களுக்கு தெரியும். 4வது, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்தவள். அவ விதவை ஆயிட்டா, புருஷன் செத்துட்டான்,
கடனை வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. கடனை அடைக்க முடியல. எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து இப்படி சொல்கிறா, தீர்க்கதரிசியில் புத்திரருக்கு ஒருவனாக்கு மனைவியாக இருக்கிறேன், என் கணவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு, கடனை வச்சுட்டாரு. இப்போ கடன் கொடுத்தவன் எதை கேட்கான்? பிள்ளைய அடமானமாக கேட்கான். பிள்ளைய வச்சு நான் வேலை செஞ்சு என்ன செய்கிறேன்? கடனை தீர்த்து கொள்ளுகிறேன். அப்போ எலிசா உடனே என்ன சொன்னார்னா, உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, நீ என்ன செய், உன் அக்கம் பக்கத்து வீட்டில் போய் காலியான பாத்திரத்தெல்லாம் வாங்கி உன் வீட்டுக்குள்ளே உன் பிள்ளைகளோடு போய் பிரவேசித்து அதை அந்த பாத்திரத்தில் வார்த்துரு, அப்போ எல்லாம் நிரம்பி வழியும். ஆமேன். நீ விற்று என்ன செய், கடன் அடைச்சி மீதமானதை உன் வருமானத்துக்கு வச்சுக்கன்னு சொல்லுனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இதுக்கு நான் அதிகமான விளக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல. இதில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பாத்திரம் நிரம்பிச்சு, எண்ணெயெல்லாம் விற்றா, கடனெல்லாம் அடைச்சிட்டா, பாத்திரத்தெல்லாம் கொண்டு கொடுத்துட்டா, தானும் மீதம் வைத்து கொண்டாள். இதில் ஏன் அற்புதம் நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கீழ்ப்படிதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். அது எப்படி என்ன வரும்? அது எப்படி பக்கத்து வீட்டிலலாம் பாத்திரம் வாங்க முடியும்? நான் தான் எல்லாரையும் வம்பிழுத்து வச்சுருக்கேனே. ஆமேன். பக்கத்து வீட்டுக்குள்ளே போனால் கதவே திறக்க மாட்டாங்களே. பக்கத்து வீட்டில் நான் பழகிறதே இல்லையே. எவ்வளோ இன்றைக்கெலாம் உங்ககிட்ட அதை சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏக்கா உங்கள் போய் உங்கள் தெருவில் 10 பாத்திரத்தெல்லாம் வாங்க வேண்டாம், 10 நோட்டீஸை கொடுங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒரு வீட்டுக்கு போவோம், அடுத்த வீட்டு 2 வீட்டுக்கு நோட்டீஸ் இடையில போகாது. ஏன் போகலான்னு நான் அந்த வீட்டில் பேச மாட்டேன், என்ன போட மாட்டேன். அல்லேலூயா. எப்படிலாம் நம்ம இருக்கோம்ல. கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். உங்கள் சபை போதகர் உங்களுக்கு போதிக்கிறார், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை போதிக்கிறார், உபதேசி போதிக்கிறார், ஊழியக்காரன் போதிக்கிறான். எதை? பரிசுத்த வேதத்தை. எதை கொடுக்கிறார்? சத்தியத்தை. கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். சஞ்சலமும் தவிப்பும் ஏன் தெரியுமா சில நேரத்தில் போக மாட்டேங்கி? கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு காரியம். அக்கா, மந்திரம் என்ன ரொம்ப பாடுபடுத்துது, வியாதி என்ன ரொம்ப பாடுபடுத்துது, நான் ஜெபம் பண்றேன், பரிசுத்தமா தான் வாழ்றேன், நான் உத்தமமா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், முன்பை விட ரொம்ப ஜெபம் பண்றேன், நல்ல பைபிள் படிக்கிறேன், நல்லா பாடுறேன், கூட்டத்துக்கு வாரேன், ஏன் பேய் போல? ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு பேய் போல? உண்மைதானக்கா, உங்களை பற்றி தான் பேசுறேன். நீங்க இப்படி பாக்கீங்க. உங்க கேள்வி தானே, ஏன் என் கணவர் மாறல? அழுறனே, ஆண்டவருக்கு தெரியலையா? நீ தானே தீர்க்க தரிசனம் சொன்ன, வாக்குத்தத்தம் கொடுத்த, நடக்கலையே. ஏன்? ஏன் தெரியுமா? முதல்ல கீழ்ப்படிதல் உங்ககிட்ட சுத்தமா இல்லை. ஆமேன். ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நேற்று ஒரு தாயும் மகளும் என்னை ஜெபிக்க பார்க்க வந்திருந்தாங்க. அந்த தாய் பாவம். அந்த தாய் சொன்னாங்க, ரொம்ப அமைதியான அக்கா. அந்த அக்காவை பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு தான் இருப்பாங்க, உங்களை மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி ரொம்ப சாஃப்டான அக்கா, நல்ல அக்கா. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வர வேண்டியதுக்கு ரொம்ப கஷ்டம், தடை. அப்போ அவங்களும் ஜோம் பண்ணியிருப்பாங்க, தடையை உடைச்சு. அப்போது அவங்க சொன்னாங்க, அண்ணே மகா மருமகே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, எனக்கு என் மருமகனுக்கு அடிக்கடி என்ன வருது? சண்டை வருது. சண்டையில் நான் என்ன செஞ்சிடுறேன்? அவரை திட்டி போட்டுடுறேன். என்ன செஞ்சிடறாங்க? அவரும் திட்டுறாரு, இவங்களும் திட்டுறாங்க. இவங்க யாரு? ரட்சிக்கப்பட்ட அக்கா. இவங்க யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட அக்கா, அழைக்கப்பட்ட அக்கா, தெரப்பில் நிற்கிற அக்கா. அக்காவுக்கு இப்போ என்ன இல்லைங்க? சொல்லுங்க பாப்பா, என்ன இல்லை? என்ன பொறுமை இல்லை? அதுவும் நீடிய பொறுமை இல்லை. பிற எப்படி ஆசீர்வாதம் வரும்? பிரபுகிதியோன்ட்ட ஜெபிச்சுட்டா ஆசீர்வாதம் வந்துடுமா? ஊழியம் செஞ்சுட்டா வந்துடுமா? பேய் ஓடிடுமா? நான் கேட்கேன், பேய் பெருசா உன் கீழ்ப்படியாமை பெருசானா? பேய் சிறுசு, உன் கீழ்ப்படியாம தான் பெருசு. உனக்கு இன்னும் நீடிய பொறுமை வரல. ஆனா சொல்றோம், பிரதர் இப்ப சொன்னா கூட ஊழியத்துக்கு போயிருவேன், இரத்த சாட்சியா மறிச்சு ஜீவனை விட்டுருவேன். எங்க கணவன் சொல்ற ஒரு வார்த்தையை சகிக்க முடியல, மாமியார் சொல்லுகிற வார்த்தையை சகிக்க முடியல, மருமகள் சொல்லுகிற வார்த்தையை சகிக்க முடியல, ஊராரும் பாராரும் சொல்லுகிற வார்த்தையை சகிக்க முடியல. கீழ்ப்படிதலே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அக்கா கிட்ட போய் என்ன இல்லை? பொறுமை இல்லை. அந்த பொறுமை எதில் அடங்கும்? கனிகளில் அடங்கும். அப்போ உங்க கனியை, உங்க பாட்டு, உங்க ஸ்தோத்திரத்தை புசிக்கும் போது ஆண்டவர் அதுல சூத்தையே பார்க்காரு. ஆமேன். இப்போ நான் உங்க கையில ஒரு மாம்பழம் தரேன், எல்லார் கையிலையும். எல்லார் மாம்பழமும் முக்காவாசி நல்லா இருக்கு, ஒரு இடத்துல அழுகி புழுவா நாரி போயிருக்கு. அக்கா சாப்பிடுங்க, அக்கா சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு தாரேன். சாப்பிடுவீங்களா?
நம்ம சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? அந்த இடத்த மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு சாப்பிட்ருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சாப்பிட மாட்டார். ஆண்டவர் முக்காவாசியை வெட்டி போட்டு அந்த காவாசியை சரிப்படுத்துவார். இப்போ உனக்கு அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். புரியுதாக்கா? மாம்பழத்தில் நம்ம என்ன செய்வோம்? சூத்தையான பகுதியை மட்டும் வெட்டுவோம். அப்பா என்ன செய்வார் தெரியுமா? சூத்தையை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் வெட்டுவார், நல்லா இருக்கிறதெல்லாம். இப்போ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். செதுக்கிக்கிட்டு இருக்காரு, உடைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்? கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். புருஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாரோ இல்லையோ, நீங்க கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். அக்கா, ஒரு நாள் பிரசங்க கேட்குறீங்க, இன்னைக்கு 9 மணிக்குள்ள உங்க கணவர் உங்களை திட்டுனா உங்க மன நிலைமை எப்படி இருக்கும்? சிரிக்கிறாங்க, வந்து பாரு தெரியும். அதானே உங்க வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டேங்கிறேன். அல்லேலூயா. அதான் பேய் போல. பேயெல்லாம் பெருசே கிடையாது, ஆண்டவர் தான் பெரியவர். ஆமென். உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஏன் ஒப்பு கொடுக்கிறார் தெரியுமா? நீ திருந்து நீ நினைக்கிற ராத்திரி வந்துட்டா போயிடலாம், போகவே முடியாது. உங்க வாயின் பலவந்தம் பண்ணட்டும், தப்பு இல்லை. சுத்தமாக இருக்க வேண்டும், உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இவள் பாருங்கள், ஒரு பெண், ஒரு விதவை. அதை தாண்டி அவளுக்கு மன அழுத்தம் இருக்கும். அவ கடன்காரங்க மிரட்டுறாங்க, உன் பையனை தூக்கிட்டு போயிருவேன்னு. டிப்ரெஷன்ல இருந்திருப்பா, மன அழுத்தத்தில் இருந்திருப்பா, குடும்ப வாழ்க்கை இல்ல. ஒரு தேவ மனுஷன் கிட்ட போறா, அவர் ஆசீர்வதிச்சு பெருக்குவார்னு பார்த்தா அவர் இவளுக்கு வேலை கொடுக்கிறாள். நீ போய் பாத்திரத்தை வாங்கு. ஒபே, கீழ்ப்படிதல். அக்கா, ஒப்புரவாகணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். நீங்க ஜெபிக்கிறவங்க எத்தனை பேரை உடைச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும், எத்தனை பேரை உருக்குலைச்சிருக்கோன்னு நினைக்கணும். அக்கா, ரட்சிக்கப்படாத ஒரு நபர் உங்களை கெட்ட வார்த்தை போடுறது ஈஸி. ஹலோ, ரட்சிக்கப்படாத உங்க புருஷன், உங்க பிள்ளை, உங்க சத்துரு உங்களை திட்டுறது எளிது. ஆனா ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிற நீ அவர்களுக்கு எதிர்த்து பேசுவது கடினம். அது வரக்கூடாது. உணர்வு வரணும், பாவ உணர்வு வரணும், குற்ற மனசாட்சி வரணும். அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்பொழுதுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். வெறுமனையாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வைத்து சாத்தானை ஜெயித்தால் எப்படி முடியும்? சாட்சி உள்ள வசனம். ஆமென் சொல்லுங்க. என்ன ஒருத்தர் திட்டும்போது நான் திருப்பி திட்டுனா அது ஊழியமும் இல்லை, நான் மனுஷனும் இல்லை, நான் வாங்கணும். அது ஏன் அழைப்பு. அப்போ உங்க அழைப்பு என்ன? ஆமென். இந்த கூட்டத்துக்கு வர்ற ஒரு அக்கா என்னை சமீபத்தில் பார்த்தாங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அவங்க சொன்னாங்க, உன் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கேன், முழுசா உலகத்தை வெறுத்தவனால ஒருத்தனால தான் இப்படி பிரசங்கம் பண்ண முடியும். நாங்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளவு பொறுமை இருக்கு. என்ன மாதிரி கோபம் யாருக்குமே வராது. அவ்வளவு கோபக்காரன், கிறுக்கு கோபத்தில். ஆனால் இப்பொழுது எனக்கு அது வருவதே இல்லை. அது எங்கே இருக்குன்னு தெரியுது. ஆமேன்னு சொல்லுங்க. கோபம் வந்தால் எனக்குள்ளே வச்சுக்குவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். கோபத்தை வெளியே காட்டாத, குணத்தை வெளியே காட்டு, கனியை வெளியே காட்டு, அன்பை வெளியே காட்டு, நீடிய பொறுமையாயிரு, சாந்தமாயிரு, மனத்தாழ்மையாயிரு, இச்சை அடக்கத்தோடு இரு. பிரதர், நான் இழந்துட்டேன, மற்ற உலகத்தானை போல நீ அல்ல. ஆண்டவர் உன்னை வேர் பிரித்து வைத்திருக்கிறார். நீ அவருடைய பிள்ளை. கீழ்ப்படி, உத்தமத்தை காத்துக்கோ, உண்மையை காத்துக்கோ. ஆண்டவர் என்ன சொல்றதை அப்படியே செஞ்சிருங்க. சத்துருக்களோட ஒப்புரவாயிருங்க. ஆமென். மந்திரம் வைக்கிறவங்க கூட போய் ஒப்புரவாக வேண்டாம். உங்களை எதிர்க்கிறவங்க கூட ஒப்புரவாக வேண்டாம். காரணமே இல்லாம பழகிருப்பீங்க, காரணமே இல்லாம சண்டை போட்டு போயிருப்பீங்க பாருங்க, அவங்க கூட போய் ஒப்புரவாகணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியலையோ? நாங்க 2 பேரும் பழகுகிறோம், 2 பேரும் ரொம்ப உறவு கொண்டாடுறோம். ஆனா அவர் என்ன ஒரு இடத்துல ரொம்ப கெடுத்து பேசிட்டாரு, எனக்கு தீங்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப நான் அவரை மன்னிக்கலாம், ஆனா அவர்கிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் பாவத்தை உணரல, துன்மார்க்கமா என்னை கெடுக்கிறார். ஆனா இப்ப நாங்க 2 பேரும் பழகுறோம். ஆனா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல என் போனை அவர் ஒரு நேரம் எடுக்கல, அதனால அவர் மேல எனக்கு கோபம், போ கா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரே சபைக்கு வரோம். ஆனா எப்படி இருக்கும்? கிழக்க மேக்க இருக்கும். அவரை பார்த்தா எனக்கு கோபம் வருது. ஆனா நான் எப்படி சொல்றேன்? உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர், போ, நீ போய் ஒப்புரவாயிட்டு வாம்பார். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன். வீட்டில் போய் கணவர் நல்லா ஆராதிப்பார். ஆராதிக்க விட்டு ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பார். தெரியுதா, உனக்கு வலிக்குதா? அதே போல தான் நீ எனக்கு பண்றது வலிக்கும்னு காண்பிப்பார். அல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ நீ அதை அறுப்பாய். நீ உள்ளே கசப்பை வைத்துக்கொண்டு, மன்னிக்காமல் இருந்து கொண்டு, கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு, சாட்சி இல்லாமல் இருந்து கொண்டு நீ ஆண்டவரை ஆராதிக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா?
ரட்சிக்கப்படாத உங்கள் புருஷன் சம்மந்தம் இல்லாமல் உங்களை திட்டுறாரு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு எப்படி வலிக்கோ அதை விட பல மடங்கு நீங்கள் உள்ளே கற்பனையை மீறி கட்டளையை மீறி துணிகரமாய் சுய புத்தியில் வாழ்ந்து இன்னும் ஜென்ம சுபாவ வைராக்கியத்தோடு இருக்கிறது அவருக்கு ரொம்ப வலிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். விளங்குதா விளங்கலையா? அதனால் இந்த கா போட்ட கோஸ்தி கூடலாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணி சேர்ந்துடணும். அல்லேலூயா. துன்மார்க்கனோடு போக வேண்டாம். துன்மார்க்கர்களுக்கு அக்கினி கடல் உண்டு, பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நம்ம போகும்போது ஒரு பாக்கிய உலகத்தில் வச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. எனக்கும் இந்த அக்காவுக்கும் சண்டைங்கிற ஒரு பாக்கி. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, ரொம்ப நல்ல அக்கா, நல்ல அக்கா, ரொம்ப நல்ல கேரக்டர், எல்லாரையும் நேசிக்கிற மகள். நடந்தது என்ன தெரியுமா? அவங்க அப்பா தூர இடத்துல இருக்காங்க, இங்கே கட்டி வந்திருக்காங்க. அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் சண்டை, ஒரு சின்ன சண்டை, ஃபோன் சண்டை தான். அவர் போய் சேர்ந்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்கல அப்படின்னு இவங்களுக்கு கோவம். இவா என்ன ஒரு வார்த்தை கேட்டாலா அவருக்கு கோவம். நடந்தது என்ன தெரியுமா? கொஞ்சம் வயசு அப்பாவுக்கு மரித்தே போனார். இந்த மகளோடு பேசாமல் அவர் திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல மரித்து போனார். அழுறாங்க, ஐயோ என் அப்பா கிட்ட பேசலையே, என் அப்பா கிட்ட சண்டையில. பார்த்தீங்களா? அந்த கணக்கை தீர்க்க முடியுமா? அந்த கணக்கை தீர்க்க முடியுமா? எத்தனை பேர் சொந்த அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அக்கா கிட்ட ஒப்புரவாகாம இருக்கிறீங்க? சொந்த அண்ணனை நியாயம் தீர்க்கிறீங்க, சொந்த தங்கச்சிய, சொந்த குடும்பத்தை. கவனமா இருக்கணும். அவங்க உங்களை நியாயம் தீர்க்கலாம், நீங்க அவங்களை நியாயம் தீர்க்க கூடாது. ஏன்னா நீ தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளை. உனக்கு கலப்படம் இல்லாத மண்ணாவை கொடுத்து கர்த்தர் வளர்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு 1000 பேருக்கும் கோடி பேருக்கும் கிடைக்காததை தம் அண்டையில் அவரே கூட்டி சேர்த்து இலவசமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். யாவரோடும் கூட சமாதானமாயிருங்க. எல்லாரும் நம்மளை கஷ்டப்படுத்தல, அது நம்ம அழைப்பு. சிலுவையை தூக்கிட்டு தானே பின்னாடி வானாரு. கசையடி விழும், தெருவில் விழும், குடும்பத்தில் விழும், ஊழியத்தில் விழும், சொந்தத்தில் விழும், நகைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஜபம் பண்றதுனால லாபம் மட்டும் கிடைக்கணும்னு நினைக்க கூடாது. ஆரம்பத்தில் லாபம் தந்திருப்பாரு, போக போக ஐக்கியத்துக்கு வர வர அடி வரும், இழப்பு வரும். உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? இப்போ அங்கே போறவங்களுக்கெல்லாம் தண்டனை வருது, கொடுக்குறவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுறோம், நின்றுவோம். நின்று காலில் கர்த்தருக்கு ஒரு பதில் சொன்னார். லாபமான அனைத்தையும் நஷ்டமென எண்ணினாராம் பவுல். பவுலுடைய நான் பெரிய ஊழியக்காரன், நான் யோசித்தேன். அவருடைய உருமாறல்களையும் கச்சைகளிலும் வல்லமை. ஆனால் அவருக்கே நிறைய நட்டம் வந்திருக்கு. கள்ள சகோதரர்களை அடிச்சிருக்காங்க, ஊழியத்து நிமித்தம் காயம். சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டாருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா வீட்டுக்குள்ள? ஏன் இல்லை? ஏன் இருக்க முடியல? ஆண்டவருக்காக தான் நீ அடிக்கப்படுற, ஆண்டவருக்கு தானே கஷ்டம் வருது. சகிச்சுக்க. ஏன் உன் பாடு கம்மி? நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் மருத்துவமனைகளை விடல, கோர்ட் வாசல்ல விடல, போலீஸ் ஸ்டேஷன்ல விடல, விபத்துல உங்களை விடல. ஆண்டவர் உங்களை காப்பாத்திட்டு வராரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல, ஒரு மனுஷன் பைக்கில் வீடியோ எடுத்துகிட்டே போகிறான். அவன் சொல்கிறான், இப்போ தான் என் மகளை சுத்தியில் வச்சு தலையில் அடித்து கொன்னுட்டேன், என் மனைவியும் கொன்னுட்டேன், என் பிள்ளைகளை கொன்னுட்டேன், அடுத்து எங்கள் அம்மாவை கொல்ல போனேன், அம்மாவை கொல்ல முடியல, அம்மா நீ சீக்கிரம் செத்து போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கடனில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நானும் இப்பொழுது மறிக்கிறேன் என்று ஓடுகிற லாரியில் போய் வேகமாய் மோதி உயிரை மாய்த்து கொண்டார். தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். எத்தனை சூழ்நிலை அப்படி உங்களுக்கு வந்துச்சு? உங்களை சாக விட்டாரா? உங்களை காத்தார்ல? உங்களை உயிரோடு வச்சிருக்காருல? எவ்வளவு நம்பிக்கை துரோகம்! எல்லாத்தையும் கடந்துட்டீங்க. கடைசி காலம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாட அனுபவித்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கல, என் மாமியார் மாமனார் புரிஞ்சுக்கிடல, என்னுடைய மருமகா புரிஞ்சுக்கிடல, என் உடன்பிறப்பு புரியல, இந்த உலகத்துக்காக என்ன பகைக்கிறாங்க, மண்ணுக்காக பகைக்கிறாங்க. அவங்க பண்ற சில்லியான கேரக்டரை நான் பண்ண மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். எல்லாரையும் மன்னிப்பேன். நான் கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிவேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவேன். ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமா என்ன வார்த்தை வந்தாலும் கீழ்ப்படிந்து பார். பிசாசு உனக்கு பயப்படும், பிசாசு உன்னை கண்டு நடுங்குவான். நம்ம துணிகரமாவே இருக்க கூடாது. அடக்கி ஆளணும் ஐம்புலன்களையும். நான் சொல்றேன், நீங்க பேயோட உள்ள யுத்தத்தில் நீங்க ஜெயிக்க முடியல. நிறைய பேர் கவலைப்படுறீங்க, மந்திரத்தை ஜெயிக்க முடியல, தந்திரத்தை ஜெயிக்க முடியல. நான் சொல்றேன், உன் வாழ்க்கைக்குள்ளேயே 2 போராட்டம் இருக்கு. உன் மாம்சத்தோட ஆவி போராடுது, ஆனா ஆவி தோத்தல கிடக்கு. மாம்சம் தானே எழும்பி ஜெயிச்சு கிடக்கு. மாம்சம் அடிபணியலையே, மாம்சம் ஆவி கூட தோத்து போலையே. எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? அல்லேலூயா. நீங்க உங்க ஆவியை கொண்டு உங்க மாம்சத்தை அடக்கி ஒடுக்குனாதான் சாத்தானை முறியடிக்க முடியும். நீங்க நினைக்கிறீங்க சாத்தானை நீங்க வெட்டணுனே விழுவானே? இல்லை,
கர்த்தரே முறியடித்து போட்டு விடுவார். ஒரு தம்மாந்துண்டு கூழாங்கல் இல்லையா, அப்படி எழும்பி கீபோர்ட் போட்டிருங்க தம்பி. தம்மாங்குண்டு கூழாங்கல் இல்லையா, கோலியா துழுந்தா எல்லாரும் எழும்புவோமா? இல்லை. கர்த்தருடைய விசை வந்தது, விசை வந்தது. உங்க மேல ஆண்டவருடைய கிருபை வரணும், உங்க மேல ஆண்டவருடைய கிருபை வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போங்க, நான் யாருக்கெல்லாம் என்ன துரோகம் பண்ணேன், யாருக்கெல்லாம் நான் என்ன பேசினேன். நம்ம எப்பவுமே நம்ம நல்லவங்களை தான் ஆண்டவர்கிட்ட காட்டுறோம். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. நான் என்ன கெட்டவன் நான் மட்டும் தான் காட்டுவேன். நான் எவ்வளோ கெட்டவன் எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியணும். தெரியலைன்னா நான் அந்த பைபிளை போதிக்க முடியாது. உங்களுக்கு தெரியணும் நான் எவ்வளவு கெட்டவா, எனக்கு எவ்வளோ மோசமான புத்தி இருக்குது, நான் யாருக்கு இறங்கலை, யாருக்கு கொடுக்கல, யாருக்கு மன்னிக்கலை, யாருக்கு பட்சபாதம் பார்த்தேன், யாரை நான் திட்டுறேன், யாரை நான் பழிவாங்க துடிக்கிறேன். யார் கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரை பாரு, யாரையும் பார்த்து வாழ்ந்துடாத, யாரையுமே பார்க்காத, விழுந்துருவேன். ஆண்டவரை பார், அழைத்தவரை பார், அழைத்தவரை பார். விடவே மாட்டார் உங்களை. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்க மேல அன்பா இருக்கிறார். இந்த செய்தியை நான் இப்படியே கொண்டு வரல, அப்படியே கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு போயிடணும்னு தான் நினைச்சேன். ஆனால் ஆவியானவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நான் உங்களை திட்டக்கூடாது, ஆனால் ஆண்டவர் உங்களை அன்போடு திட்டுறார். நீ நல்ல பிள்ளையா மாறும், ஆசீர்வாதமாக மாறும். அப்படியே ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், வேற எதுவுமே இந்த உலகத்தில் வேண்டாம். நம்ம இந்த கூட்டத்தை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் இயேசுவாக இருக்கணுங்க. உங்கள் கண்ணத்திலே அரையட்டும் புருஷன், சிரிச்சுட்டு அப்படி தொடச்சிட்டு போகணும். காரி துப்பட்டுங்க தெருவில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க நல்லா இருக்கட்டும். சமீபத்தில் நிறைய எதிர்ப்புகள் வரும் பொழுது, ஆண்டவரே இந்த பட்டணமே எனக்கு வேண்டாம் அப்படி நான் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக நீ வேணும். நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், நீ வேணும், நீ ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எப்படி ஜெபிக்க முடியும்? அதை எப்படி ஜெபிக்க முடியும்? மாம்சம் கேட்கும். பட் அதுதான் ஆவி விரும்புகிறது. அல்லேலூயா. ஆவி விரும்புகிறது அதுதான். உங்கள் தெருவில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பட்டணத்தில் எல்லாரும் பகைக்கலாம். காரணம் அவங்களுக்காகலாம் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் படுத்து தூங்கிடாதீங்க. ஏன்னா காலையில் ஒரு பூகம்பம் வந்து நம்ம எல்லாம் மரித்து போனால் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நைட்டு படுக்கும்போது உன் பேரை சொன்னா, புருஷன் பேரை சொன்னா, உன் பக்கத்தில் இருக்கிற வீட்டு பேரை நீ சொல்லலையே, அவங்களுக்காக நீ ஜெபிக்கலையே, அவங்க ஏன் கல்லறியும்படி உங்களை வச்சிருக்காருன்னா நீங்கள் உப்பா இருப்பீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், சாப்பாட்டு இலையில கூட்டு மட்டன் நிறையா இருக்குமா, பாயாசம் நிறையா இருக்குமா, உப்பு நிறையா இருக்குமா? பாயாசம், மட்டன், சாப்பாடு, உப்பு எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ தான் இருக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? உப்பா இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியாத மாதிரி இருக்காதீங்க. நான் சொல்கிறேன், என் புருஷன் என்கிட்ட ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்கார், ரொம்ப நேரம் பேச மாட்டேங்கார், எனக்குன்னு ரொம்ப பணம் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்ல, உங்களை உப்பாக தான் பூமிக்கு வச்சுருக்காரு. கொஞ்சம் தான் உங்களை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே உங்களை யூஸ் பண்ண பரலோகம் பைபிளில் அனுமதிக்கலை. அல்லேலூயா. பரலோகம் அனுமதிக்கலை. பைபிள் உப்பாக இருக்கிறாய், நீ உப்பு. சொல்லுவாங்க, தேவை முடிஞ்சதும் பிள்ளைகள் பிறந்தாங்க, என் கணவர் அப்படியே காலம் மாறிச்சு, இப்போ என்ன கண்டுகொள்றதே இல்லை, பேசுறதே இல்லை. நீ உப்பு. என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சு கொள்ளலை, நீ உப்பு தான். ஆனால் நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம ஒரு மாம்பழம் மாதிரியே எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறோம். மாம்பழத்தை எல்லாரும் எப்படி சாப்பிடுவோம்? அப்படி நல்லா டேஸ்ட் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு அதை நல்லா அப்படி நம்ம எல்லாருக்கும். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையேக்கா, புரியவே மாட்டேங்குது. ஆமேன்னு சொல்லி நான் அந்த நிலைக்கு வந்துட்டேன். அதான் முத்தி பெறுறதுன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பேர் முத்தி பெறாமல் இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், நீ உப்பு. கவலைப்படாத. உலகம் தள்ளுத, உலகம் வெறுக்குத, நீ உப்பு. உப்பு சாரமற்று போனால் எதிரால் சாரமாக்கப்படும். அதே உப்பு அந்த வீட்டுக்குள்ளே இல்லைன்னு வைங்க, அங்கே இருக்கிற எல்லாம் நாரி போகும், எல்லாம் கெட்டு போகும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இல்லைன்னா உங்கள் பிள்ளை கெட்டு போயிடும், நீங்கள் இல்லைன்னா உங்கள் புருஷன் கெட்டு போயிருப்பாரு. ஆனால் உங்களை உப்பாக தான் வச்சுருப்பாங்க. கர்த்தர் அப்படி வச்சுருக்காரு. ஆனால் ஒரு காலம் வரும், மணவாளன் தன் மார்போடு உன்னை அணைத்து வைத்திருப்பார், அணைத்து வைத்திருப்பார். இதுதான் சத்தியம், இது உண்மை, இது ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப சிம்பிள். நான் ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன் பிரதர், நான் ஓடி ஓடி உழைக்கிறேன், ஓடி ஓடி செஞ்சேன், ஆனா கடைசியில் எனக்கு கெட்ட பேர். அதுதான் உனக்கு முத்துரை. அதனால பரலோகத்தில் உனக்கு ஜீவ கிரீடத்தில் ஒரு கல் வைக்கப்படும். ஆமீன். இந்த உலகத்தில் ஒருத்தர் தலை மேல தூக்கி வச்சு ஆடுறது, இந்த உலகத்தில் உங்களை புகழ்றதெல்லாம் கொஞ்ச காலம். நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா? நான் இவ்வளவு செய்யறேன், நான் இப்படி இருக்கேன், என்னை யாராவது புகழ்றாங்களா? இல்லை. என் நாமத்தின் நிமித்தம் நீ எல்லாராலும் பகைக்கப்படுவாய், சொல்லாததை சொன்னாய் என்பார்கள். ஆமென். ஆனா பரலோகத்தில் உன் பலன் மிகுதியா இருக்குமா? மிகுதியா நிறைய இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிரம் வரப்போகிறார்.
சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் பிரசவ வேதனைப்படுறீங்க. நானும் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வர ரொம்ப பிரசவ வேதனைப்படுறேன். ஏன்னா அவ்வளோ போராட்டத்தின் ஆவி, பொல்லாத யெசபேலின் ஆவி உள்ளே எப்படி விடுவேன்? ஆனாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இந்த மாதம். ஆமே, நல்ல நல்ல சஞ்சலங்கள் எல்லாம், தவிப்புகள் எல்லாம் ஓடி போக போகிற மாதம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபத்தை விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத. உன் தரித்திரம் மாறும், உன் தடம் மாறும், உங்க சபிக்கப்பட்ட வாழ்க்கை மாறும், குறுகி போன எல்லாம் மாறும். உங்க எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவார், விஸ்தாரப்படுத்துவார். ஜெபம் பண்ணு, யாபேஸ் ஜெபித்தது போல ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிற நேரம் மட்டும் ஜெபித்தால் போதாது, இடை விடாமல் பேசிக் கொண்டிரு. எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டாரோ சஞ்சரித்துக் கொண்டே இரு, சஞ்சரித்துக் கொண்டே இரு. நீ உலகத்துக்கு இல்ல, ஆண்டவருக்கு உப்பா தேவை, உப்பா தேவை, உப்பா தேவை. உன் ஜெபம் தேவை, உன் விண்ணப்பம் தேவை. யாவருக்காகவும் ஜெபம் பண்ண தேவை, யாவருக்காகவும் நீங்க ஜெபிக்க தேவை. நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஜெபிச்சு நீங்க ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு போகலாம் என்று. இல்லை இல்லை சகோதரி, நீ உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம், உன் தெருவுக்கு ஆசீர்வாதம், உன் சபைக்கு, உன் பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். இந்த 7வது மாதம் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் வேர்விரிப்பார், கனப்படுத்தி காண்பிப்பார், உயிர்ப்பித்து காண்பிப்பார், அவிடை அடையாளப்படுத்தி காண்பிப்பார். ஜெபிக்கிற ஒன்ன கண்டு சாத்தான் குழம்புவான், சத்துரு புலம்புவான். ஒண்ணுமே செய்ய முடியல, ஒன்றும் உங்களை செய்ய முடியாது, முடியாது. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் பிராணன் என் கையில், உன் குடும்பத்தாருடைய ஜீவன் என் கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஜீவன் தப்பும்படி உன்னை இந்த மலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கிருபை, 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 கிருபை. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. நம்பர் 2 நீங்க எதை இழந்தாலும், எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க, விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. நீ அதிகமா விசுவாசி, பதற்றப்படாம, பயப்படாம, சந்தேகப்படாம. பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல சஞ்சலப்பட்ட தவிப்படைஞ்ச வாழ்க்கை ஒரே நிமிடத்தில் மறுரூபமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல ஜெபி, நல்ல ஜெபி. முடவனை பாருங்கள், வல்லமை வந்தது, வல்லமை வந்தது. கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு வல்லமை கொடுக்க போறாரு. நீ பாடும்போது வல்லமை இறங்க போகுது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க கையை எடுத்து கும்பிட ஆரம்பித்ததும் வல்லமை இறங்கும், வல்லமை இறங்கும். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை சொல்லும் பொழுது சத்துரு வீட்டில் இருந்து வெளியேறுவான், சாத்தான் வெளியேறுவான். அலக்கடிக்கிற ஆவி, ஆமென், எல்லாம் வெளியேறி போகும். ரீபாபா கபாலா கபா தூடானா தூராபா கபா சந்தூடா பௌடாபா ரீபந்தனா மாகபா. 4வது கீழ்ப்படிதல். அப்படியே போய் பாத்திரத்தை வாங்கி அப்படியே செஞ்சா. நான் ஒன்று சொல்லட்டா, அவளும் பக்கத்து வீட்டில் பகைச்சிருப்பா, கடன் வாங்கியிருப்பா, திட்டிருப்பாங்க. சமாதானம் ஆயிட்டு தான் ஜோம் பண்ண போனா, சமாதானம் ஆயிட்டு தான் எண்ணெயை வார்க்க போனா. யாக்கோபை போல போராடுறீங்க நிறைய பேரை பற்றி எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசினார். காலை 7 மணிக்கு எழும்பி 12 மணி வரை ஜெபத்தில் இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபை போல ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் யாக்கோபை போல போய் ஜெபம் பண்ணி ஏன் நடக்கலை? யாக்கோபு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டு ஆசீர்வாதத்தை அவன் அண்ணனுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் வந்தான். ஆமே, தெரியுமா உங்களுக்கு? சமாதானத்துக்கான வழியை உண்டாக்கிட்டு தான் ஜெபிக்க வந்தான். ஆனால் நிறைய பேர் சமாதானத்தை கெடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ண வராங்க. நான் எப்படி அவங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க. யார் சமாதானத்தை என்ன கெடுத்தாங்க? நானும் கெடுத்துட்டேன். இல்லை, உனக்கு அந்த வேலை இல்லை. கண்ணை மூடி, கண்ணை மூடி எல்லாரும் ஜெபிங்க. யார் சமாதானத்தையும் கெடுக்கும்படி நீங்கள் பேசிடாதீங்க. மகளே, மகளே, நீ ஆண்டவருடைய பிள்ளைம்மா. அன்பு தாயை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. அவர் பார்வைக்கு கனம் பெற்ற பிள்ளை. கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இவங்களை நான் கனப்படுத்த போகிறேன், கனப்படுத்த போகிறேன், கனப்படுத்த போகிறேன். இவங்களுக்கு நான் உயர்வை கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு சொல்லு உயர்வை கொடுக்க போகிறேன். இக்காலத்து பாடுகள் எல்லாம் இனி அவர்களுக்கு வெளிப்பட போகும். கனத்துக்கும் மகிமைக்கும் அது ஈடானது அல்ல. ரீபா தலபா சந்துட பௌடபா தூபா கபா லகரபா சந்துட பௌடபா. ஓ மகிமை, மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. அக்னி இறங்கி வரட்டும், அபிஷேகம் இறங்கி வரட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும். வியாதியிலிருந்து விடுதலை வருவதாக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வருவதாக, வரவேண்டிய அரசு உத்தரவுகள் கடந்து வரட்டும். குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்துக்குள்ள நிம்மதி உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். சமாதான காரணர் நீங்க தானே சொல்றோம். நம்மளும் ஒருத்தர் கூட ஒருத்தர் சமாதானம் இருக்கணும். எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி, என்ன இந்த சத்தியத்துக்கு நேரம் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா.
ஆண்டவர் 4 காரியம் பேசினாரு. ஒன்று, நீ ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, நீ ஏதாவது எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கணும். என கர்த்தர் உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் முடவனம் போல. மூணாவது, விசுவாசத்தை பிரயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். முடியலன்னு படுத்துறாத. அவ முடியலன்னு வருத்தப்படுத்தப்பட்டவா தான். ஆனா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டா. முடியாம நீங்க கட்டில படுத்துடக்கூடாது, முடியாம ஜெபிக்காம இருந்துடக்கூடாது. நீங்க இருக்கிற இந்த பலத்தோட வர தொட்டுறணும். அப்பதான் வல்லமையை வாங்க முடியும். நாலாவது, கீழ்ப்படிதல். 4 காரியத்தை நான் அபியாசப்படுத்துவேன்ப்பா என் வாழ்க்கையிலப்பா. முடவன் வாழ்வை போல, யாபேஸ் வாழ்வை போல, பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் வாழ்வை போல, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த கடன்பட்ட மகளை போல, அடமானத்தில் சிக்கிக்கொண்ட மகனை மீட்டெடுக்க அவள் பாடுபட்டது போல என் சஞ்சலம் மாற இன்று முதல் அந்த அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் வானத்தை திறக்க ஆரம்பிக்கிறார். நிறைய முத்துக்களை விலையேற பெற்ற முத்துக்களை உங்க நெற்றியில பதிக்க இதோ தூதர்கள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரி உனக்காக தான் கடந்த மாதம் முழுவதும் வாயை கட்டி உன் ஜீவனை காத்து ஆமீன் நீ உன்னுடைய ஆமீன் எல்லா காரியத்தையும் பலத்த கரத்துக்குள் அடங்கி பொறுமையா இருந்த உன் மேல கர்த்தருடைய முத்திரை இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடம் அசையத்தக்கதாய் அக்கினி பற்றி பிடிக்கிறது, நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இறங்கி வரட்டும் அப்பா. மகிமை. உங்க ஜெபம் உயிர்ப்பிக்கப்படுது, உங்க வல்லமை உயிர்ப்பிக்கப்படுது. ஆமே, நீங்க பலன் கொண்டுகிட்டு இருக்கீங்க. அதிசயமா கர்த்தர் உங்களை நடத்துகிறார், ஆச்சரியமா நடத்துகிறார். மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. மகிமை. உன் நாவு புதிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறது. உன் கண்கள் ஆமேன் கண்ணீர் நிறைந்த உன் கண்கள் ஆத்தும பாரத்தோட நிரம்ப ஆரம்பிக்கிறது. வெட்டி அந்த பட்டயத்தை கொடுத்த பட்டயத்தை கீழே வச்சுக்கிட்டு ஆண்டவரை பார்க்கறிய. எட்டு தாவீது எப்படி கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்தானோ எட்டு அந்த வல்லமையை, சத்துருவை முடிக்கிற வல்லமையை எட்டு, அக்கினி அபிஷேகத்தை எட்டு கையில் உன் மேல இறங்கி வருகிறது. மகிமை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை. புதிய மாதத்துல புதிய கிருபை வல்லமை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பெயரா எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு சுருளை நான் நீட்ட போகிறேன், அந்த சுருளில் இவர்கள் பெயரை நான் எழுதி வைப்பேன். ஞாபக புஸ்தகத்தின் சுருள். இந்த நாளை கர்த்தர் ஞாபகப்படுத்துவேன் சொல்றாரு. இந்த நாளில் உள்ள சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இந்த மாதமே நன்மையை பெறுவார்கள், சாட்சியோடு நிற்பார்கள். அநேக சாட்சிகளை நிறுத்துவேன். தொடர்ந்து கிருபை தாரும். கடமை மாத்திரம் செய்தேன். இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.